திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோடம்பாக்கத்திலிருந்து பண்டிட் குரு பாலசுப்ரமணி பேசுகிறேன். சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எங்களுடைய வீடியோ பதிவுகள் ஒவ்வொன்றிற்கும் தொடர்ச்சியாக தாங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றிகள். எங்களுடைய சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவிற்கும் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற நல்ல பயனுள்ள பல வீடியோக்களை தொடர்ச்சியாக தங்களுக்காக வெளியிடுவோம். இன்று ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் காண இருக்கும் தலைப்பு ஏற்றமா மாற்றமா. வாழ்வில் வெற்றி அடைவதற்கு உங்களுடைய ஜாதகத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும்? ஏற்றமா மாற்றமா? வாழ்வை மாற்றி அமைக்க, வெற்றிகரமாக அமைக்க என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும்? அதே போல் பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான சில விஷயங்களை தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். பொதுவாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்ன ரீதியாக நாம் ஒரு சில ஆய்வுகளை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு பாவகத்திலும் ஒரு காரகத்துவங்கள் இருக்கின்றது. லக்னம் என்றால் ஒரு மனிதனுடைய செயல், 2ஆம் இடம் என்பது வருமானம், 3ஆம் இடம் என்பது முயற்சி, 4ஆம் இடம் என்பது சுகம், இடம், வீடு, வண்டி, வாகனம், 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், பூர்வ புண்ணியம், அதே போல் உங்களுடைய ஆசைகள், அதாவது உங்களுடைய ஆழ்ந்த எண்ணங்கள், அதாவது ஆழ் மனது, இவை அனைத்தும் 5ஆம் பாவகமாகும். 6ஆம் இடம் என்பது வேலை, கடன், வைத்திய செலவு, நோய் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவகம். 7ஆம் இடம் என்பது சமுதாயம், மனைவி, உங்களுடைய பால்ய நண்பர்கள். 8ஆம் இடம் என்பது பொதுவாக ஆயுள் ஸ்தானம், மறைபொருள் ஸ்தானம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். 12ஆம் இடம் என்பது சயனபோகஸ்தானம். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்திற்கென்றும் பலவிதமான காரகத்துவங்கள் இருக்கின்றது. ஆக 12 பாவகங்களும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவைதான். அதிலே ஒரு சில பாவகங்களை எப்படியெல்லாம் நாம் இயக்க வேண்டும், அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் அதை கையாள வேண்டும் என்ற அற்புதமான சில தகவல்களை பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் தற்போது தங்களுக்கு சொல்கின்றேன். உதாரணமாக பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் பல மனிதர்களுடைய கனவு நல்ல வீடு அமைய வேண்டும் என்ற ஒரு கனவு நிச்சயமாக இருக்கின்றது. ஒரு ஜாதகத்தில் வீடு என்பது 4ஆம் பாவகமாகும். அப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் பெற்றிருக்கின்ற வலிமை அடிப்படையில் தான் உங்களுக்கு இடம், வீடு, வண்டி, வாகனம் போன்ற அமைப்புகள் மிகச் சிறப்பான முறையில் அமையும். உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும். அந்த 4ஆம் இடத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் 4ஆம் அதிபதியானவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவக விஷயங்களை இயக்கினால்தான் உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பான முறையில் அமையும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் இருந்தால் அவர்கள் எதை இயக்குவதன் மூலமாக அவர்களுடைய அந்த இடம், வீடு சார்ந்த விஷயங்கள் மிகச் சிறப்பாக அமையும் என்றால், முதலில் 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதியும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4ஆம் அதிபதி 2இல் இருக்கின்ற பொழுது 2ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறாரா என்பதையும் பார்க்க வேண்டும். 4ஆம் அதிபதி 2இல் இருந்து 2ஆம் அதிபதி பலமுடன் இருந்தால் அவர் அந்த 2ஆம் பாவகத்தை பலமாக இயக்குவதன் மூலமாக அந்த 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நிச்சயமாக அடைய முடியும். அப்பொழுது 2ஆம் இடம் என்றால் என்ன இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். 2ஆம் பாவகத்திலே தனம் இருக்கின்றது, குடும்பம் இருக்கின்றது, வாக்கு இருக்கின்றது. அப்பொழுது முதலில் 2ஆம் பாவகத்தை மகிழ்ச்சி பெற செய்ய வேண்டும், 2ஆம் பாவகத்தை பலமாக இயக்க வேண்டும். அப்பொழுது 2ஆம் பாவம் குடும்பம். அப்பொழுது ஒருவருக்கு 4ஆம் அதிபதி 2இல் இருக்கின்ற பொழுது அவர் எப்பொழுதுமே தன் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தன் குடும்ப உறவுகளை பகைத்து கொள்ளாமல் குடும்பத்தில் இருப்பவர்களை மகிழ்ச்சிகரமாக வைத்திருந்தாலே போதும். அவருக்கு எளிமையாக அந்த இடம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எளிதாக அமைந்துவிடும். அதே போல் 2ஆம் இடம் என்பது வாக்கு, அதே போல் 2ஆம் இடம் என்பது தனம். அப்பொழுது ஒருவர் நல்ல தன சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது அவருக்கு இடம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக அமைந்துவிடும். அப்பொழுது அதை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை திசாபுத்தி ரீதியாக ஆய்வு செய்து அதற்குண்டான முறையான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக ஏற்றம் என்பது உண்டு.
அதே போல் 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 2ஆம் இடம் என்பது வாக்கு, 2ஆம் இடம் என்பது நம்முடைய பல் பகுதியை சொல்லக்கூடிய ஒரு பாவகமாகும். அப்பொழுது 4ஆம் அதிபதி 2இல் இருப்பவர்கள் முக்கியமாக தன்னுடைய பற்களை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். பற்கள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட உடனடியாக சரி செய்து விட வேண்டும். இப்படி நாம் அந்த 4ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்களை இயக்குகின்ற பொழுது மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த பாவக அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறார் என்பதை பார்த்து அதை இயக்கினீர்கள் என்றால் நிச்சயமாக வீடு சார்ந்த விஷயங்கள் மிகச் சிறப்பானதாக அமையும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் என்பது 9ஆம் பாவகமாகும். பாக்கியஸ்தானம் தான் அதிர்ஷ்டத்தை சுட்டி காட்டக்கூடிய பாவகமாகும். அப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் என்பது நன்றாக இருந்தால்தான் அதற்குரிய பயனை நீங்கள் அடைய முடியும். அந்த வகையிலே ஏதேனும் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக கன்னியா லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய பாவகம் 9ஆம் பாவகமாகும். அதனுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். அப்பொழுது உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டம் என்பது பலமாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிர பகவான் ஜாதகத்தில் எங்கே இருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும். சுக்கிர பகவான் உதாரணமாக கன்னியா லக்னத்தில் பிறந்து சுக்கிர பகவான் உதாரணமாக ஏதேனும் ஒரு இடத்தில் 5ஆம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கன்னியா லக்னத்தில் பிறந்து 9ஆம் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக அமையும். ஆனால் அந்த சுக்கிர பகவான் அமர்ந்த வீட்டின் அதிபதியான சனி பகவான் மறைவு பெறாமல் இருக்க வேண்டும். பூர்வ புண்ணியாதிபதியாகிய சனி பகவான் மறைவு பெறாமல் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றோ அல்லது 4ஆம் இடத்திலோ சுபஸ்தானங்களோ இருக்கின்ற பொழுது அவருக்கு அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி அவர் அடைய முடியும் என்றால் 9ஆம் அதிபதியானவர் 5இல் இருக்கின்ற பொழுது 5ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்களை அந்த ஜாதகர் பலமாக இயக்க வேண்டும். அப்பொழுது அதை எப்படி இயக்க வேண்டும் என்றால் 5ஆம் இடம் என்பது குலதெய்வம். அப்பொழுது அந்த ஜாதகர் நித்தமும் குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை நித்தமும் செய்து வந்தால்தான் அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் என்பது மிகச் சிறப்பான முறையில் அமையும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் 5ஆம் இடம் என்பது ஒரு ஆண் ஜாதகத்தில் முதல் குழந்தையாகும். அப்பொழுது எப்பொழுதுமே தன்னுடைய முதல் குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டிருந்தாலே போதும், அவருடைய அதிர்ஷ்டங்கள் என்பது மிக நிச்சயமாக அதிகமாகும். ஆக இந்த விஷயங்களை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். அடுத்ததாக ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியாகி இந்த சுக்கிர பகவானை நாம் கவனித்தோம். 5ஆம் அதிபதியின் நிலைமை நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை நாம் உணர முடியும். அடுத்ததாக வேறு ஏதேனும் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். ஒருவர் நல்ல தொழிலை அடைய வேண்டும், ஒரு நல்ல தொழில் சிறக்க வேண்டும் என்றால் அந்த 10ஆம் அதிபதியானவர் எங்கிருக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். உதாரணமாக கடக லக்னத்தில் பிறந்து 10ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் அதிபதியாகிய குரு பகவான் நன்றாக இருந்தால் அவர் 9ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை வலிமையாக இயக்குவதன் மூலமாக வாழ்வில் நல்ல தொழில் வளர்ச்சியை அடைய முடியும். அப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் 10ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்கின்ற பொழுது 9ஆம் இடம் என்பது தந்தை. அப்பொழுது தந்தை உறவு முறையை எப்பொழுதும் பகைத்து கொள்ளாமல் தந்தையை சந்தோஷப்படுத்த வேண்டும். மேலும் 9ஆம் இடம் என்பது கோவில்களை சுட்டி காட்டக்கூடிய பாவகமாகும். அவருக்கு அதிர்ஷ்டகரமான கோவில்களுக்கு சென்று முறையான வழிபாடுகளை செய்து வருகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய தொழில் மேன்மை என்பது அதிகரிக்கும். இப்படி நாம் ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒரு சில விஷயங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் உங்களுடைய 12 லக்ன ரீதியாக 12 பாவகங்களில் உங்களுக்கு எந்த பாவகம் செயல்பாடு இல்லாமல் இருக்கின்றதோ அந்த பாவகத்தினுடைய அதிபதி உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை அறிந்து அதற்குடைய முறையான பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆக அனைவரும் உங்களுடைய லக்ன ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு ஒவ்வொருவரும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருக்கின்றதோ அல்லது எதை அடைய வேண்டுமோ அதை எப்படி அடைய வேண்டும் என்ற வழிமுறையை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.